பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். சோர்ந்து போகாதங்க. இயேசு உங்களை நேசிக்கிற நாள் தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று காத்திருக்கிறீங்களா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, பரிபூரண ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அதாவது பெர்ஃபெக்ட் பிளஸிங். அரைகுறையாக அல்ல, முழுமையான ஒரு ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைதானே. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணுமா? உண்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். படிக்கிற பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் உண்மையாக இருக்கணும். அப்பா அம்மாவை ஏமாற்றக்கூடாது. அவங்கள ஏமாற்றி தப்பான காரியத்தை போகக்கூடாது. உண்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும். புருஷன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம அரசாங்கத்தில் வேலை செய்தால் வேலை செய்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கணும். பிஸ்னஸில் உண்மையாக இருக்கணும். நம்ம எதை செய்தாலும் ஏமாற்றாதபடி உண்மையாக நடந்து கொண்டால் பரிபூர்ணமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். ஏமாத்துகிற ஆள் ஆசீர்வதிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. ஒரு ஏமாத்துகிற ஆளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அதனால எல்லா காரியத்தில் உண்மையாய் நடந்து கொள்ள நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். சில காரியத்தில் உண்மையாக நடக்க முடியலேன்னு நினைச்சிங்கன்னா நடப்பதற்கு பிரயாசப்படணும், முயற்சி பண்ணணும். தப்பு பண்ணிக்கிட்டே ஏமாத்திக்கிட்டே வாழ்க்கையை நடத்தக்கூடாது. முயற்சி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் நம்மை உண்மையாய் நடக்க அவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ உண்மையா நான் இருக்கணும். ஆண்டவரே, நம்ம ஒரு எந்த தேசத்தில் வாழ்கிறோமோ அந்த தேசத்துக்கு உண்மையா இருக்கணும். தேச துரோகம் பண்ணக்கூடாது. வரி கட்டுவதில் உண்மையா இருக்கணும். தேசத்தை நேசிக்கிறதுல உண்மையா இருக்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம உண்மையா இருக்க அர்ப்பணித்து கொண்டாதான் பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் உண்மையாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையாய் நடக்க பிரயாசப்படுவேன். நான் எப்பொழுது உண்மையாய் நடந்து கொள்வதிலே கவனம் செலுத்துவேன். யாரையும் ஏமாற்ற மாட்டேன். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.